நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. ஏங்க நீங்க என்ன நினைச்சீங்க? எதுவும் நடக்கல. ஏன் இப்படி சோகமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னதான் நினைச்சேன். ஆனா நீ எனக்கு கிடைக்க மாட்ட போல இருக்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். ஆமாங்க, இப்பயும் நான் அததான் சொல்றேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு பரதேசியும் தங்க வச்சிருக்க? ஐயோ, எனக்கு அவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அப்ப யாரதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? அது உங்க 3 பேர்ல யாரு பெஸ்டோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு என்னமோ நீ கிடைக்க மாட்டேன்னு தோணுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவங்க எதனா சதி பண்ணி நம்மள சேர விடாம பண்ணிட்டா? அப்படியே நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்னங்க பண்ணணும்? உங்க வீட்டுல ஒரு பழைய நாற்காலி இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துரு. எதுக்கு? அது வந்து ராசி தானே நம்ம சந்திச்சோம். உன் ஞாபகார்த்தமா அந்த நாற்காலியை வச்சுக்கிட்டு நான் காலம் பூரா கண்ணியாவே இருந்துறேன். மைனா, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வரும். ப்ளீஸ் மைனா, அந்த நாற்காலியை கொண்டாந்து கொடுத்துருமா? ஐயோ, அது நடக்காது போல் இருக்கே. நாற்காலி நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை இழுத்துட்டு வந்து கொடு, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ, அது இல்லைங்க. அந்த நாற்காலிய எங்க அப்பா ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காரு. பூட்டிட்டாரா? அட பாவி, அதை எங்க வச்சு பூட்டிட்டாரு? தெரியலங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு, அந்த ரூம் சாவியை எடுத்து கொடு, நான் போய் நாற்காலி எடுத்து வந்து. சரிங்க. எங்க ஒருவேளை நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த நாற்காலியை நம்ம சீக்கிரமா வச்சுக்குவோம். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு சாவி கொண்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பாடி, லூஸ் ஒரு வழியா கரெக்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எப்படியாவது நாற்காலியை சுற்ற வேண்டியதுதான். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். என்னங்க இந்த வீணைய வச்சிட்டு காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை அந்த மாதிரி பாடுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி சோக பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. உன்னை பார்த்த உடனே என் உடம்புல இருக்க அணுக்கெல்லாம் செத்து போச்சுமா. ஏங்க? நீ தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டிய. நான் என்னங்க பண்ணேன்? முதல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தது நானு. பார்த்த உடனே என்ன பிடிச்சிருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த அக்லி பேச ரெண்டையும் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? எனக்கு அவங்களையும் பிடிச்சிருக்கு. அப்ப என்ன பிடிக்கலையா? ஐயோ, உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. மைனா, ஒரு பொண்ணுக்கு பல ஆடைகளை பிடிக்கலாம், ஆனா பல ஆண்களை பிடிக்கவே கூடாது. ஒருத்தனை தான் பிடிக்கணும். அந்த ஒருத்தனும் நானா தான் இருக்கணும். எனக்கும் அதாங்க ஆசை. ஆனா எனக்கு அவங்களையும் பிடிச்சிருக்கு. இதுல யாரு செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே மைனா, சரி நான் போறேன். எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். ஆனா எங்க போனாலும் உன் நினைவா தான் வாழ்வேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வர மைனா. போற நேரம் ரியாக்ஷன் இருக்கா பத்தியா? என்ன மைனா, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? இந்த வீட்டுல உங்க அப்பனை விட ஓல்டா ஒரு நாற்காலி இருக்க, அது எனக்கு தெரியா? எதுக்கு? அந்த நாற்காலி வந்த ராசி தான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்னு அடிக்கடி உங்க அப்பா சொல்லுவார். அதனால அந்த நாற்காலிய உன் நினைவா நான் வச்சுக்கிறேன். இதத்தான் அவரும் சொன்னாரு. யாரு? என்ன 2வதா பொண்ணு பார்க்க வந்தார்ல அவரு. யாரு? இந்த கண்ணி வடிமா இருப்பான அவனா? ஆமா. அவனுக்கு அந்த நாற்காலி எடுத்து கொடுத்துட்டியா? எப்படிங்க நாற்காலி கொடுக்க முடியும்? அததான் எங்க அப்பா ரூம்ல வச்சு பூட்டிட்டாருல்ல. உங்க அப்பா ஒரு ஓம்படி வாயன். இப்ப எதுக்கு அது ரூம்ல வச்சு பூட்டினா? இப்ப சரி, அவன் என்ன சொன்னான்? யாரு? அதாமா நம்பர் 2. அவரு அந்த ரூமோட சாவியை கேட்டாரு. அதை எடுத்து கொடுத்துட்டியா? அது எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். அப்பாடி, என் வயித்துல பாலை வார்த்தை ரொம்ப நல்லதா பாச்சு. நேரா போய் அந்த சாவி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுத்துரு. உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கணும்? ஆமா, நாற்காலி எனக்கு கொடு, வாழ்க்கையை அவனுக்கு கொடு. நான் போட்டி இருந்து விலகிறேம்மா. எதுக்கு? நானும் இருந்தா யாரை செலக்ட் பண்ணது உனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுமா. அதனாலதான் சொல்றேன், என்னால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுமா. நீ சந்தோஷமா இருக்கணும், அது போருமா எனக்கு. ஓடுறா கண்ணா, போய் சாவி எடுத்து ஓடு. தங்கச்சி, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் மணத்துடல் வாழும். நீரியான கண்ணி செஞ்சிட போது எப்படியும் சாவியை கொண்டு நம்ம கிட்ட கொடுத்துரும். அப்படியே அந்த நாற்காலியோட எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தது தப்பா? தப்பில்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது தப்பா? தப்பில்ல. நான் உன் மேல ஆசைப்பட்டது தப்பா? தப்பில்ல. அப்ப எதுதான் தப்பு சொல்லு. நான் பிறந்தது தப்பா, வளர்ந்தது தப்பா, இல்ல வாழ்ந்தது தப்பா? எது தப்பு? எது தப்பு? எது தப்பு? பயமா இருக்கு. I'm so sorry. நீங்க பயப்படாத மாதிரி கேக்குறேன். மைனா, உங்களுக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு?
No குழப்பம்ஸ். What is the problem? You love me, I love you. Let's get married. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, marry me. லூசு, அதான் குழப்பமா இருக்குன்னு சொன்னேன்ல. வேண்டாம் மைனா. நம்ம குழப்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழப்பத்துல வாழ்க்கையை நடத்தி குழப்பத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு அந்த குழந்தை குழப்பத்துல தெருவா அலையறதுக்கு பதிலா நீ குழப்பமே இல்லாம அந்த 2 பேர்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. சரி. என்ன உடனே சரின்ட்ட? நீங்க சொன்னா நான் கேட்டுதானே ஆகணும். குட், ஐ லைக் இட். மைனா, நான் போறேன், உடனே போறேன். ஆனா உன் நினைவாவே போறேம்மா. மைனா, அதுக்காக நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணம்மா. என்ன? என் ஞாபகமா வச்சுக்க, உங்களுக்கு அந்த நாற்காலி தானே வேணும். எப்படி உனக்கு தெரியும்? என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எப்படிம்மா உனக்கு தெரியும்? ஒரு மண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் இதேதான் கேட்டாங்க. கேட்டுட்டானுங்களா? ஆமா, நீ கொடுத்துட்டியா? அது எப்படி கொடுக்க முடியும்? அந்த நாற்காலியை தான் எங்க அப்பா ரூமுக்குள்ள வச்சு போட்டுட்டாரு. உங்க அப்பா உலக மகா கேடியா இருப்பான் போல இருக்கே. நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பனுக்கு தெரியாம அந்த ரூம் சாவி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துரு. நான் அதுக்கு தானே போறேன். ஓ வெரி குட். என் மைண்ட்ல இதான் இருக்கு. நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் இததான் கேட்டாங்க. இததான் கேட்டானுங்களா? ஆமா. ஓடி ஓ, சாவி எடுத்துக்கிட்டு இப்படி தானே வருவ? மண்டையில ஒரே போட்டு சாவி எல்லாம் விட்டுடுறேன். மணி 6 விழுந்துருச்சு. சாவி எடுத்து வரணும் போனவ இன்னும் ஆளை காணோம். மாப்பிள, நீங்களா? என்னத்துக்கு இந்த பொண்ணு ரூம் வாசல்ல நட்ட நடு ராத்திரியில வந்திருக்கீங்க? நட்ட நடு ராத்திரியா? விடிஞ்சு போச்சியா? வாட்? விடிஞ்சு போச்சு? சரி, எதுக்கு வந்தீங்க? சாவி வாங்க வந்திருப்பான். செப்பாக்கப்பா. டேய், நீ எதுக்கு வந்த? நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்தேன். முடியவே முடியாது. சாவி எனக்குத்தான். உங்களுக்கு வேணா பூட்டு வச்சுக்கோங்க, சாவி எனக்கு தான். பேச வரப்பா, சாவி எனக்கு தான். சாவி முடியாது. இல்ல சாவி 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 பாருங்க, உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். எனக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுங்க. இது பாருங்க, 3 பேருமா ரூம் கதவை திறப்போம். அவகிட்ட கேட்போம். அவ யாருக்கு சாவியை கொடுக்கறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டு போவோம். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே ஓகே, கம் ஆன். என்ன வெறும் பெட் தான் இருக்கு? நல்லா பாருங்க மாமா, அந்த பொண்ணு தான் பெட் முழுக்க படுத்துருக்கு. அதானே சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பூட்டி இப்படி தூங்குதே அப்புறம் வேண்டு. மெல்ல போமாமா, ஜெர்மன் ஷெப்பர்ட் நினைச்சு பயந்துற போகுது. அடி பாவி, சாவியோட வருவன்னு பார்த்தா இப்படி கொட்டை விட்டு தூங்குறிய. மைனா, ஏய் மைனா. என்னங்க சனியனே, சாவி தரேன்னு சொல்லிட்டு என்ன இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? நானும் பேரை கேட்டேன், நான் யாருக்கிட்ட கொடுப்பேன்னு தெரியல, அதான் குழப்பத்துல வந்து படுத்துட்டேன். நீங்களும் பாடுங்க. மைனா,